சிவனுக்காக டன் கணக்கில் செய்யப்படும் சாதம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கங்கைகொண்ட சோழபுரம் கோயிலுக்கு தான். ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு இன்னைக்கு கங்கைகொண்ட சோழபுரத்துல அன்னாபிஷேக விழா நடைபெறுது. இதற்காண்டி சிவன் மேல சாத்த தான் டன் கணக்குல சாதம் செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க அன்னாபிஷேகம் செய்ய 2 டன்னில இருந்து 3 டன் வரையும் அரிசி மூட்டைகள் வந்திருக்கு. இத பல மக்கள் தானமாவும் வழங்கியிருக்காங்க. ஒரு பெரிய பாய்லர்ல நீரை கொதிக்க விட்டு அதுல இருந்து வரும் நீராவி மூலம் தான் அரிசி சாதம் ஆகுது. இந்த அன்னாபிஷேக விழாவை பார்க்க இன்னைக்கு இந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. காலையிலேயே கூட்டம் வர தொடங்கிடுச்சு. காலையில 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆன இந்த வேலை மதியம் 2 மணி வரையும் இருக்கும். அது வரையும் இந்த டன் கணக்குல அரிசியை சாதமாக்குவாங்க. நல்லா வெந்த சாதத்தை ஒரு சாக்குல எடுத்துட்டு போய் அது நல்லா ஆற வைப்பாங்க. அந்த ஆற வச்ச சாதத்தை சிவன் கிட்ட எடுத்துட்டு போக ஒரு ட்ராக்கே போட்டு வச்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி எல்லாம் பல விறகடுப்புல அரிசியை வடிச்சுதான் தலையில தான் சிவன் கிட்ட தூக்கிட்டு போவாங்களாம். இப்ப வேலை ரொம்பவே சுலபம் ஆயிடுச்சு. வடிச்ச சாதத்தை நல்லா ஃபேன் காத்துல ஆற வச்சு அதற்கப்புறம் இது போன்ற கூடைகளை நிரப்பி ஒவ்வொன்றா இந்த ட்ரேல அடுக்கி